கர்த்தரின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் எல்லாம் வாழ்த்துக்கிறேன். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, இன்றைக்கு வார்த்தை என்ன பேசலாம்னு சொல்லிட்டு கர்த்தத்தில் தியானிக்கும் போது கர்த்தர் இந்த ஒரு வார்த்தையை வெளிப்படுத்தினார். வாங்க வார்த்தைகளை கடந்து போகலாம். ஏசாயா 62:4. கர்த்தர் உண்மையில் பிரியமாய் இருக்கிறார். ஆமென். யாரெல்லாம் வசந்த விசுவாசிக்கிறீங்க? ஆம், கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, நீங்கள் இன்றைக்கு கூட நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை குறித்து நீங்கள் கவலைப்பட்டு கொண்டிருக்கலாம். என்னை யாருமே நேசிக்க மாட்டிருக்காங்க, என்னை யாருக்குமே பிடிக்க மாட்டிருக்கு, என்னை யாருமே நேசிக்க மாட்டிருக்காங்க, யாருமே என்கிட்ட சரியாக பழக மாட்டுறாங்கன்னு சொல்லிட்டு நீங்கள் குறித்து கவலைப்பட்டு கொண்டு இருந்திருக்கலாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டிருக்கார். என் அன்பு மகனே, அன்பு மகளே, உங்க கூட யாருமே பழகணும்னு சொல்லிட்டு நீ குறித்து கவலைப்படாதப்பா. உங்ககிட்ட யாருமே பேச மாட்டிருக்காங்க, யாருமே உங்ககிட்ட பார்த்தோன்னா நேசிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு குறித்து நீ கவலைப்படாத. அவங்கள விட மிக சிறந்தவன் நான் இருக்கேன். நான் உன்னை ரொம்ப நேசித்து கொண்டு இருக்கேன். நீ எப்போ என்கிட்ட வரும்னு சொல்லிட்டு நான் உனக்காக காத்து கொண்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு கர்த்தர் உங்களை பார்த்து பேசிக்கொண்டு இருக்காருங்க. இன்னைக்கு நீங்கள் உலக ஆட்களும் உலக அன்புகளும் தேடிக்கொண்டிருந்தீங்க. இன்னைக்கு முதலாவதாக அதை விட்டு தேவனை நோக்கி போய் அமர்ந்துருங்க. தேவன் உங்களை ரொம்ப பார்த்தா நேசித்து கொண்டு இருக்கார். ஸோ அவர் கொடுத்த வார்த்தைகளையும் வசனங்களையும் விசுவாசி நீங்கள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாருங்க. கர்த்தர் தாமும் நம்ம கேட்ட வார்த்தைகளையும் வசனங்களையும் வாசிப்பார். தேவ சுந்தர காட் பிளஸ் யூ.